வணக்கம். மெடிடேஷன் தியானம் அப்படின்னா என்ன? அது எதுக்கு செய்யணும்? அதை செய்யறதுனால என்ன பலன்கள் கிடைக்க போகுது? இதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷனும் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ மெடிடேஷன் அப்படின்றத லிட்ரலா என்ன சொல்லுவாங்க? வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐம் பாண்டரிங் ஓவர் சம்திங். நான் ஒரு விஷயத்தை பத்தி ஆழ்ந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. இதே நம்ம இந்தியாவில் மெடிடேஷன் தியானம் அப்படின்றத எதை மீன் பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட ஆன்மீக பயிற்சியை பத்தி மீன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ஆன்மீக பயிற்சியை பத்தி பத்தாஞ்சலி யோக சூத்ரால அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆன்மீக பயிற்சிக்கு சாதனா அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சாதனா அப்படின்றது ரெண்டு ரெண்டு விஷயத்தோட பேலன்ஸ். ஒன்று தியானா, இன்னொன்று தாரணா. தியானா அப்படின்றது ப்ரொலாங்ட் அவேர்னஸ், அதாவது நீண்ட நேரம் நம்ம விழிப்புணர்வோட இருக்கிறது. தாரணா அப்படின்றது நீண்ட நேரம் ஒரு விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி நம்மளோட மனசை குவிச்சு இருக்கிறது. அப்போ இது ப்ரொலாங்டு கான்சென்ட்ரேஷன், இது ப்ரொலாங்ட் அவேர்னஸ். இது ரெண்டோட பேலன்ஸை தான் ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் ஆர் ஆன்மீக பயிற்சி அப்படின்றத சொல்லுவோம். இந்த ப்ரொலாங்ட் அவேர்னஸ் தியானா அப்படின்றது தான் நம்மளோட போதி தர்மர் சைனாக்கு போகும்போது அதை சான் அப்படின்ற நேம்ல மாத்தினாங்க. அதே சைனால இருக்க ஷவுலின் மாங்ஸ் ஜப்பானுக்கு போகும்போது இதை ஜென் அப்படின்றத மாத்தினாங்க. இப்ப நம்ம ஜென் மெடிடேஷன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறது இந்த தியானை தான் நம்ம அங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எதுக்காக மெடிடேஷன் பண்ணணும்? மெடிடேஷன் பண்றதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணும்போது அக அமைதி கிடைக்குது. அக அமைதி அப்படின்றது நம்ம மைண்ட்குள்ள எப்போ பார்த்தாலும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். மோஸ்ட்லி நமக்குள்ளே நம்ம நிறைய சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். இதை தான் இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் இல்லாம, இந்த அகத்துல நிறைய அந்த சண்டைகள் இல்லாம இது எல்லாமே அமைதியாச்சுன்னா அது பேர் தான் அக அமைதி அப்படின்றத சொல்றோம். ஸோ இந்த அக அமைதி, இந்த இன்னர் ஸ்டில்னஸ் இருந்தா என்ன நடக்கும், என்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட மெட்டபாலிசம் ரொம்ப பெட்டர் ஆகும். நம்ம பாடியோட ஹீலிங் கெப்பாசிட்டி பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். நம்ம பாடிக்கு ஏதாவது அடிபட்டுச்சுனாலோ அது தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற தன்மை ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கும். இன்னொன்று, நம்மளோட பிரெயின் செல்ஸ் எல்லாத்தையுமே ஹைலி ஆக்டிவேட்டடா வச்சுக்கும். ஏன்னா நம்ம கன்சியூம் பண்ற எனர்ஜி பிரெயின் தான் இருக்கிறதுலே அதிகமா கன்சியூம் பண்ணுது. ஸோ பிரெயின் அமைதியா இருக்கும்போது, மைண்ட் அமைதியா இருக்கும்போது அதிகமான எனர்ஜி நம்மளால சேவ் பண்ண முடியுது. இதை தாண்டி நம்மளோட பிளட் செல்ஸ்லாம் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் ஆகும். ஸோ நிறைய 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 இதனால இந்த மெடிடேஷன் அப்படின்றதுனால நிறைய யூசஸ், நிறைய பெனிஃபிட்ஸ் நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஸோ இதுல ஒன் ஆஃப் த திங் தான் டீக்ளட்டரிங் ஆர் மைண்ட். நம்ம மைண்டை டீக்ளட்டர் பண்ணி தெளிவா இருக்க மாதிரி ஆகுது. ஸோ இந்த மைண்டு தெளிவா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களோட டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இப்போ வாழ்க்கையில நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, உங்களோட ஹெல்த் எடுத்துக்கோங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ் எடுத்துக்கோங்க, ஃபினான்சஸ் எடுத்துக்கோங்க, உங்களோட கரியர், பிசினஸ் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துலயுமே நீங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் டிசைட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நிறைய டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க. ஹெல்த் டிசிஷன்ஸ், நீங்க என்ன சாப்பிடணும், எங்க போகணும், என்ன செய்யணும், இது எல்லாமே எடுக்கிறீங்க. இதுல உங்களோட ரிலேஷன்ஷிப் டிசிஷன்ஸ்லாம், நீங்க என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், எப்படி பேசணும்ன்றதுல டிசிஷன் எடுக்கிறீங்க. இதே உங்க ஃபினான்சஸ், எப்படி செலவு பண்ணணும், எங்க பட்ஜெட் பண்ணணும்னு எடுக்கிறீங்க. உங்க பிசினஸ்ல எந்த கன்சியூமர் கிட்ட இருக்கணும், என்ன டெசிஷன் எடுக்கணும், யாரை சூஸ் பண்ணணும், இது எல்லாமே உங்க டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டில இருந்து தான் உங்களோட வளர்ச்சி இருக்கு. இப்போ இது எல்லாத்தோட சக்சஸும் உங்க டெசிஷன் மேக்கிங்ல தான் இருக்கு அப்படின்னா, இப்போ உங்களோட மைண்டை நீங்க டீக்ளட்டடா தெளிவா வச்சிருக்கீங்க, கிளியரா வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இன்டர்னல் பீஸ் இருக்கு, உள்ளுக்குள்ள சண்டை போகாம அமைதி இருக்கு அப்படின்னா, உங்களோட டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி எவ்வளவு ஷார்ப்பா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ ஷார்ப்பான ஒரு டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டியோட உங்க லைஃபை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுமே தெளிவான இடத்துல இருந்து வந்திருக்கும். ஸோ அப்ப தெளிவான முடிவுகள்ல இருந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சக்சஸ் வரும். இது மட்டும் இல்லாம இந்த மெடிடேஷன், இந்த ஸ்டில்னஸ் என்ன கொடுக்கும் அப்படின்னா, நான் யாரு, எதுக்கு வந்திருக்கேன், எதுக்காக இப்படி நம்ம நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், ஸோ இறப்புனா என்னது, இந்த மாதிரி நம்மளை பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், இதை தான் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த நம்மளை பத்தின தெரிஞ்சுக்கிறது, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, ஸோ இந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஆர் செல்ஃப் அவேர்னஸ், இதை இந்த மெடிடேஷன் தான் கொடுக்குது. ஸோ அப்போ இந்த செல்ஃப் ரியலைசேஷன் என்ன கொடுக்கும் அப்படின்னா, உங்களோட முழுமையான பவர், நீங்க யாரு, நம்ம எப்படி எவ்வளவு பவர்ஃபுல், வி ஆர் இன்ஃபைனட் பீயிங், ஹியூமன்ஸ் ஆர் இன்ஃபைனட் பீயிங்லாம் சொல்றாங்க. அப்ப ஹியூமன் எப்படி அவ்வளோ பவர்ஃபுல்லான பீயிங், ஆனா நம்ம ஏன் பவர்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம், நிறைய இடத்துல ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றோம். என்னால அது முடியல, நான் என் வாழ்க்கையில இதை செய்ய முடியல, என் வாழ்க்கையில இத்தனை பிரச்சனை இருக்கு, நான் டெய்லி சஃபர் பண்ணிட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஹெல்ப்லெஸ்ஸா ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்? அப்ப நம்மளோட பவரை நம்ம உணராதனாலதான். ஸோ அப்ப நம்மளோட இன்னர் பவரை நம்ம உணர்றதுக்கு இந்த மெடிடேஷன் ஒரு கீ ஆப்ஜெக்டா இருக்கு. ஸோ அப்ப இந்த மெடிடேஷன் பண்ண பண்ண உங்களை நீங்களே உணர ஆரம்பிக்கும் போது உங்களோட இன்னர் பவர்ஸ் ஆக்டிவ் ஆகும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வாழ்க்கையில உங்களோட கிரேட்னஸ் மேனிஃபெஸ்ட் ஆகுது.
இவ்வளோ பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கணுமா, இந்த வாழ்க்கையிலே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணுமா, இந்த வாழ்க்கைன்னு நான் மீன் பண்ணுறது உங்கள் ஹெல்த்தில், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில், உங்கள் ஃபினான்சஸில், உங்கள் கரியர், பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே, எல்லா லெவல்லையுமே நீங்கள் பெஸ்ட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 30 மினிட்ஸ் உங்கள் வாழ்க்கையில் டெய்லி இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். இந்த 30 மினிட்ஸ் உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறத நீங்களே விட்னஸ் பண்ணுவீங்க. இந்த தியானம் பண்றதுனால இந்த அமைதி வர 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 ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நீங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்சனா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஹியூமன் பீயிங்கா மாறுறத கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் உங்களை சுத்தி இருக்கவங்களும் விட்னஸ் பண்றத கண் கூட நீங்களே பாப்பீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.